ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கைனடிக் கேஸ் தியரி, அதனோட பாஸ்ட்லேட்ஸ், அப்புறம் அந்த ஈக்குவேஷனோட டெரிவேஷன். பட் இது ஒரு சில இடத்துல வந்து உங்களுக்கு போர்ஷனில் இல்லைனாலும் சம்டைம்ஸ் ஏதாச்சும் கொஷின் கேட்பாங்க. ஸோ இட்ஸ் யுவர் சாய்ஸ். பட் மெயினாக இது வந்து உங்களுக்கு யூஜிடிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பியில் வந்து யூஜிடிஆர்பியில் இது கம்பல்சரி இருக்குது. பிஜிடிஆர்பியில் இதை ஜஸ்ட் வச்சு அடுத்த கான்செப்ட்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால் இட்ஸ் பெட்டர் டு know the kinetic gas theory postulates and just the derivation. Okay. ஸோ இந்த கைனடிக் கேஸ் தியரி பாஸ்ட்லேட்ஸ் நம்ம ஸ்கூல்லேருந்தே படிச்சுப்போம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வி ஹாவ் ஒன் கண்டெய்னரோட அது கியூபிக் கண்டெய்னர். ஓகே. கியூபிக் கண்டெய்னர்னால் உங்களுக்கு எல்லா சைட்ஸும் வந்து எல் வந்து ஸ்கொயர் மாதிரி 6 சைட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் இருக்கும். அதோட சைடோட இது வந்து பார்த்திங்கன்னா லென்த் வந்து பார்த்திங்கனாக்கா எல். ஸோ அப்போ ஏரியா வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு பக்கத்துக்கு எல் ஸ்கொயர். அப்போ ஒரு க்யூப்பில் வந்து 6 சைடு இருக்குது. ஸோ சைடில் 4, மேலே 1, கீழே 1. அப்போ வந்து டோட்டல் ஏரியா பார்த்திங்கனாக்கா 6 டைம்ஸ் இன்ட்டு 6. அப்போது 6L ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் யூ ஹாவ் டு கன்சிடர் த n நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஓகே. ஸோ அந்த n நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குது. வி ஹவ் பேஸ் த கேஸ் மாலிக்யூல்ஸ். ஸோ இதில் வேறு என்னென்ன பாஸ்ட்லேட்ஸ் இருக்குது பார்க்கணும். ஸோ இதில் கேஸ் இருக்குது. A gas consists of a large number of minute particles called molecules. ஸோ நம்ம கேஸ் மாலிகுல் சொல்கிறோம்லையே அது ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது. ஸோ இட் பிஹேவ்ஸ் லைக் ஹார்ட் ஸ்பியர் மாடல் மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து அது வந்து ஸ்பெரிக்கல் இன் ஷேப். ஸோ வாட் தே கன்சிடர் இஸ் த ஹார்ட் ஸ்பியர்ஸ் அண்ட் மைன்யூட் பார்ட்டிகல்ஸ். ஓகே. அந்த மாலிகுல்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா தே ஆர் இன் கான்ஸ்டன்ட் அண்ட் ரேண்டம் மோஷன். ஸோ அது பார்த்திங்கனாக்கா சும்மா இருக்காது. இட் வில் பி கீப் ஆன் மூவிங். ஓகே. மேக்ஸிமம் அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும் அன்டில் கொலிஷன் வந்து நடக்கிறப்போ, வேறு ஒரு மாலிகுல் கூட கொலைட் ஆகிறப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்க மோஷன் வந்து இட் கேன் பி சேஞ்ச்டு. ஸோ இட் மே பி எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது, ஒய் டைரக்ஷனில், எக்ஸ்லேருந்து இசட். ஸோ அப்போது இந்த டைரக்ஷன் சேஞ்ச் வந்து எப்போ நடக்குன்னா ஆஃப்டர் கொலிஷன் தான். ஸோ ஒன்று அது வந்து வால் கூட கொலைட் ஆகலாம், இல்லை இன்னொரு மாலிகுல் கூட கொலைட் ஆகலாம். இப்போ கேஸ் மாலிகுல்ஸ் ஆர் இன் கான்ஸ்டன்ட் ரேண்டம் மோஷன். they continue in a straight line until they collide with something. Either it is with other molecules or the walls of the container. அதான் the molecules collide with each other or with the walls of the container. ஸோ இந்த கொலிஷன் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன். ஸோ எந்த ஸ்பீடில் போதோ அதே ஸ்பீடில் வந்து திரும்பி வந்துடும். தேர் இஸ் நோ லாஸ் ஆஃப் எனர்ஜி ஆர் மூமெண்டம். அதான் வந்து எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லுவோம். அப்போது த மாலிக்யூல்ஸ் கொலைட் வித் த perfectly it's like elastic collision. Okay. So molecules collide with so they are perfect collision. Okay. So molecular collisions are perfectly elastic. Okay. So அதுக்கப்புறம் வந்து there is no net loss of energy or momentum. அது நம்ம ஏற்கனவே சொன்னோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனர்ஜி உங்களுக்கு லாஸ் ஆகிறதில்ல, மொமெண்டம் சேஞ்ச் வந்து நடக்கும், பட் எனர்ஜி வந்து உங்களுக்கு கன்சர்வ்டு. ஓகே. ஸோ அப்போது ஒன்று அது வித்தின் த மாலிகுல் கூட நடக்கலாம், இல்லைனா வால் அந்த கண்டெய்னர் நம்ம சொன்னல கியூபிக்கு 6 சைட்ஸ் இருக்குது, அந்த வால்ஸில் வந்து எந்த சைடுனாலும் வந்து இந்த கேஸ் கேன் கொலைட். அதுக்கப்புறம் வந்து இந்த மாலிக்யூல்ஸோட ஏன்னா ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் இருந்தால் அதுக்கு ஒரு வால்யூம் இருக்கும். அதனோட வால்யூம் ரொம்ப ரொம்ப ஸ்மால். எதை கம்பேர் பண்ணுறப்போ கண்டெய்னரோட வால்யூம் கம்பேர் பண்ணுறப்போ அப்போ வி இக்னோர் தி மாலிகுலர் வால்யூம் பை கம்பேரிங் த கண்டெய்னர் வால்யூம். ஓகே. ஸோ பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி ஸ்மால் சொல்லிட்டு நம்ம அதை இக்னோர் பண்ணியிருப்போம். அது வந்து 5th பாஸ்ட்லேட். அடுத்து இந்த மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, வி ஹாவ் n நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். அந்த மாலிகுல்ஸ்குள்ளே தேர் இஸ் நோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ். ஸோ தேர் ஆர் நோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் அண்டு repulsive forces. Okay. Between the molecules there is no attractive forces. அப்போ molecules move completely independent to each other. ஏன்னா அட்ராக்ட் ஆக என்ன ஆகும், லைக் it will get compressed. ஓகே. it will get liquefied அந்த மாதிரி இருக்கும். பட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இல்லாதப்போ ஈவன் ஹிட் பண்ணாலும் அது பாட்டு it will execute the continuous random motion. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா
the pressure of a gas is due to the bombardment of molecules on the container volume. வால்ஸ் இருக்கு இல்லையா, வித்தின் த மாலிகுல்ஸ்குள்ளே உங்களுக்கு ஒன்றோட ஒன்று இடிச்சுக்கிட்டுன்னா அதுக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது. ஆனால் when the molecule hit the walls of the container, 6 sides இருக்கு இல்லையா, 6 sides ஆஃப் அந்த உள்ள கண்டெய்னருக்குள்ளே அந்த ப்ரெஷர் எப்போ அது கூட ஹிட் பண்ணுதோ, அது கொலைட் ஆகுதோ, வால்ஸ் கூட கொலைட் ஆகுறப்ப மட்டும்தான் நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து வருது. ஓகே, அதே மாதிரி இந்த மாலிக்யூல்ஸ்க்கு எல்லாமே வந்து எந்த லாஸ்னால் வந்து ஏன்னா வி ஆர் கன்சிடரிங் த பல்க் சிஸ்டம் அப்படின்றதுனால வி கேன் த லாஸ் ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து அப்படியே அப்ளிகபிள் ஆகும். லாஸ் ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னால் என்ன, நியூட்டன்ஸ் லா, F=ma, அந்த அதில் இருக்க இந்த மோஷன் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ அந்த மாதிரி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஒரு பெரிய பிக் பார்ட்டிக்கிளுக்கு என்ன நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் அப்ளிகபிள் டு தி மோஷன் ஆஃப் தி கேஸ் மாலிக்யூல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து the time it takes collide with the other is negligible compared to the time between the collisions. இப்போ கொல்லிஷன் டைம் இருக்குல்ல, ஒரு மாலிகுல் கூட இன்னொரு மாலிகுல் கொலைட் ஆகுது, அந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால். அடுத்த கொல்லிஷனுக்கு போகுது இல்லையா அந்த டைம். ஸோ தேர் ஆர் டூ டைம் கேப். ஃபஸ்ட்டு கொல்லிஷன் நடக்கும், அடுத்த கொல்லிஷன் நடக்கும். 2 மாலிகுல் கொலைட் ஆகுறப்போ ஒரு கொல்லிஷன் டைம் இருக்குது, அடுத்த கொல்லிஷனுக்கு ஒரு டைம் இருக்குது. ஸோ அப்போ அந்த கொல்லிஷன் டைம் இஸ் வெரி வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு தி time interval between the next collision. Okay, so அப்போது the time between the collision, so அப்போது the time it takes to collide is negligible compared with the time between the collisions. Okay, அதுக்கப்புறம் the average kinetic energy of the gas molecule is directly proportional to temperature. இது வந்து ஒரு ஈக்குபார்ட்டிஷன் பிரின்சிபிள், நம்ம படிச்சிருப்போம். ஈக்குபார்ட்டிஷன் பிரின்சிபிள்லாம் kinetic energy, average kinetic energy of a gas molecule is directly proportional to temperature. ஓகே, ஸோ அப்போது இது வந்து நம்ம ஈக்குபார்ட்டிஷன் பிரின்சிபிள் சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஸோ ஈக்குபார்ட்டிஷன் பிரின்சிபிள் தான் kinetic energy is equal to 3/2 kBT. ஓகே, ஸோ இங்கே kinetic energyனா என்னது, ½ mv² directly proportional to temperature. ஸோ இது சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா we can write it as a kinetic energy is directly proportional to temperature அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகே, the pen is not writing. ஓகே, next வந்து all the molecules at the given temperature have the same kinetic energy. The lighter gas molecules move faster than the heavier molecule. molecular mass அதிகமாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும், molecular mass ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா molecule ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அதே மாதிரி ஒரு given temperature all the gases have the same kinetic energy. ஸோ அப்போ இட்ஸ் டெம்பரேச்சர் டிபெண்ட், அதுதான் சொல்ல வராங்க. இப்போ இந்த பாஸ்ட்லேஸ் வச்சு we have to derive the kinetic gas theory equation. ஸோ என்னென்ன பாஸ்ட்லேட் பார்த்தோம், மெயினாக வந்து we just saw minute. ஒரு 4 மெயின் பாஸ்ட்லேட்ஸ், பட் ஒரு சிலதெல்லாம் வந்து அது கூட இன்டர் ரிலேட்டட் பாஸ்ட்லேட்ஸ், அதுதான். ஓகே, ஃபஸ்ட்டு மாலிக்யூல்ஸ் ஆர் என்ன பார்த்தோம், மாலிக்யூல்ஸ் ஆர் பாயிண்ட் பார்ட்டிகல்ஸ். மாலிக்யூல்ஸ் ஆர் பாயிண்ட் கேஸ் பார்ட்டிகல்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அந்த மாலிக்யூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா they collide with each other and they collide with the walls. Okay, molecules collide with each other and also the walls and also with the walls. Okay, இது அடுத்தது. walls of the container. அப்புறம் மாலிகுலோட வால்யூம் வந்து வெரி வெரி ஸ்மால் கம்பேரிங் வித் த மாலிகுலர் வால்யூம் இஸ் நெக்லிஜிபிள் கம்பேரிங் வித் த கம்பேர் டு கண்டெய்னர் வால்யூம்.
ஓகே. அடுத்து the molecular collisions are collisions molecular collisions with between the molecule or with the container. அது எல்லாமே வந்து perfectly elastic collision. There is no loss of energy. Okay. So generally they execute gas particles, they are in the random continuous motion. Random continuous straight line motions கூட சொல்லலாம். their direction changes upon the collision. Okay. அடுத்து வந்து the average kinetic energy of the gas molecule is directly proportional to temperature. So when you increase the temperature, kinetic energy increases. Kinetic energy increase ஆச்சுன்னா velocity increase ஆகும். அப்போ half mv square equal to 3/2 kbt. ஒரு டைமென்ஷனுக்கு half kbt, மொத்தம் 3 டைமென்ஷன் எடுக்கிறப்போ 1/2 1/2 1/2 அப்போ 3/2 kbt. ஓகே. அப்புறம் வந்து the pressure of the gas வந்து it's only due to the molecule collide with the walls. Okay. Pressure of the gas is due to the gas molecules bombard with the container. Gas molecule bombard or collide with the walls of the container. And there are no attractive forces between the molecule. There are no attractive forces between the molecules. Okay, இது பார்த்தோம். அப்புறம் they obey the classical mechanics. They obey gas molecule obey Newton's law. ஓகே. அதுக்கப்புறம் வந்து lighter molecules travels very faster compared to the heavier molecules. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் பாஸ்ட்லேட் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ கைனடிக் கேஸ் தியரி டெரிவேஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் டெரிவேஷன் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். ஓகே. நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு கன்சிடர் ஒரு க்யூப் இருக்குது. ஸோ அந்த க்யூபுக்குள்ளே உங்களுக்கு கேஸ் பார்ட்டிகிள்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் ரெப்ரசன்ட் இன் த ப்ளூ கலர். ஸோ யூ ஹாவ் how many number of molecules? Total வந்து n number of molecules. Total number of molecules வந்து n. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த இப்போ மாலிகுல் பார்த்தீங்கன்னாக்கா இட் கேன் மூவ் இந்த ஒரு பாயிண்ட் பார்ட்டிக்கல் மாதிரி இருக்குது. ஸோ when you have this point particle இதுக்கு 3 டைரெக்ஷன் இருக்குது, x, y and z. அப்போ மாலிகுல் வந்து உங்களுக்கு இந்த டைரெக்ஷனில் மட்டும் போனாக்கா உங்களுக்கு என்ன வரும்? வெலாசிட்டி வந்து நம்ம we can call it as a vx or uன்னு சொல்லலாம். ஓகே. ஃபார் எக்ஸ் டைரெக்ஷனுக்கு. இதே ஒய் டைரெக்ஷன் வந்து நம்ம என்ன சொன்னோம்? லைக் இந்த டைரெக்ஷனுக்கு அது வந்து நம்ம என்ன சொல்லலாம்? விஒய்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஸ்மால் வின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து இசட் டைரெக்ஷன், அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? விஇசட் வெலாசிட்டி காம்போனண்ட் வந்து விஇசட்னு சொல்லலாம், இல்லை டபிள்யூ. ஏன்னா ஒரு சில புக்கில் c² = u² v² கொடுத்துருப்பாங்க. அப்போ மாலிகுல் வந்து உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் உங்களுக்கு மூவ் ஆகுது. ஓகே. ஸோ அந்த கோஆர்டினேட்ஸ் XYZ இருக்கப்போ அதனோட கரஸ்பாண்டிங் வெலாசிட்டி காம்பனன்ட்ஸ் Vx, Vy, Vz இல்லை UVW அப்படின்னு சொல்லலாம், ஸ்மால் UVW. அப்போது டோட்டல் வெலாசிட்டி வந்து நம்ம என்னென்னு எழுதலாம்? டோட்டல் வெலாசிட்டி வந்து அது ஒரு வெக்டர், ஏன்னா அது வந்து டைரெக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ வெலாசிட்டி வெக்டர், டோட்டல் வெலாசிட்டி வெக்டர்
is total velocity of one molecule in 3 dimension. எப்படி எழுதலாம்? You can write it as a capital V vector or C vector. அதாவது நீங்கள் கேபிட்டல் V, ஏன்னா இங்கே வால்யூமும் V போடுறோம், அதனால தான் ஃபஸ்ட்டு நான் வின்னு போட்டுறேன். ஃபைனலாக வால்யூம் வரப்போ ஐ வில் சேஞ்ச் த நோட்டேஷன். VXI ப்ளஸ் VYJ ப்ளஸ் VZK வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இல்லைனா சி வெக்டர் அப்படின்னு எழுதுவாங்க. டோட்டல் வெலாசிட்டி வந்து இன் 3 டைமென்ஷன் சி வெக்டர். இந்த கேபிட்டல் விக்கு பதில், ஏன்னா வால்யூம் வர்றதுனால நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் வந்து அதை நம்ம சி வெக்டர்னு கூட எழுதலாம். சி வெக்டர்னு போடுறப்ப we can write it as a C vector is equal to UI vector plus small vj vector plus wk vector. இது ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ இது வந்து ஜஸ்ட் வெலாசிட்டி காம்போனன்ட் விஎக்ஸ் விஒய் நம்ம எடுக்கிறப்போ ஒரு சில புக்கில் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில புக்கில் வந்து எக்ஸ் டைமென்ஷனில் இருக்க வெலாசிட்டி காம்போனன்ட் வினும் யூனும், ஒய் டைமென்ஷனில் இருக்க வெலாசிட்டி வினும், இசட் டைமென்ஷனில் டபிள்யூனும் கொடுப்பாங்க. ஸோ எனிதிங் சி நோட்டேஷன் எடுத்தாலும் சரி, இல்லை வி நோட்டேஷன். மேக்ஸிமம் ஏன் வி நோட்டேஷன் எடுக்க மாட்டாங்க, வால்யூமும் இந்த ஈக்குவேஷனில் வரதுனால வி நோட்டே, அதனால் சி நோட்டேஷன் எடுப்பாங்க. ஸோ வி கேன் ரைட், ஸோ டு அவாய்ட் த கன்ஃபியூஷன் வி டேக் சி நோட்டேஷன் இல்லை வி நோட்டே. ஓகே, மேபி வி நோட்டேஷன் எடுத்து வச்சு பண்ணுறேன். வால்யூம் வரப்போ ஐ சேஞ்ச் டு, இது ரெண்டுமே ஈக்குவல் தான். லைக் டோட்டல் கேபிட்டல் வி வெக்டர் ஈக்குவல் டு சி வெக்டர். ஓகே, ஏன்னா இது ரெண்டுமே வெலாசிட்டி. வெலாசிட்டி வால்யூம் வரப்போ ஐ ஜஸ்ட் சேஞ்ச். இப்போ வந்து எனக்கு டாட் ப்ராடக்ட் வேணும். டாட் ப்ராடக்ட் வரப்போ உங்களுக்கு எப்போவுமே வந்து டாட் ப்ராடக்ட் கிவ்ஸ் தி நம்பர் இல்லையா, ஸ்கேலார் ப்ராடக்ட்டு. அப்போ எனக்கு இது வந்து இட் கிவ்ஸ் வி ஸ்கொயர் இல்லையா. V square equal to V dot plus V dot இல்லை C square equal to C dot plus C dot. இந்த எடுத்து நம்ம எழுதுகிறப்போ ஜஸ்ட் VXI ப்ளஸ் VYJ இது எல்லாமே வந்து வெலாசிட்டி, ஸ்மால் வெலாசிட்டி காம்போனன்ட்ஸ் வந்து ஸ்மாலில் எழுதுகிறேன். ஓகே, ப்ளஸ் VZK இது எல்லாமே வெக்டர், IJKன்றது யூனிட் வெக்டர், டாட் அகெயின் இது திரும்பவும் VXI plus VYJ plus VZK. ஓகே, இந்த டாட் ப்ராடக்ட் எடுக்கிறப்ப என்ன வரும், எனக்கு V ஸ்கொயர் ஆர் C ஸ்கொயர் எடுத்திங்கன்னா U ஸ்கொயர் ப்ளஸ் V ஸ்கொயர். V ஸ்கொயர் எடுக்கிறப்போ VX ஸ்கொயர் ப்ளஸ் VY ஸ்கொயர் ப்ளஸ் VZ ஸ்கொயர். இதனோட ஈக்குவலன்ட் டேர்ம் C ஸ்கொயர் எழுதுகிறப்போ just we'll call this as a equation 1. ஸோ சிமிலர்லி இதே இதுக்கு நீங்கள் ஈக்குவலாக நான் ப்ராக்கெட்டில் எழுதுகிறேன். சி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா டபிள்யூ ஸ்கொயர்னு எழுதலாம். லைக் சி நோட்டேஷன் எழுதுகிறப்போ நம்ம இப்போ ஒன்லி ஃபாலோயிங் த வி நோட்டேஷன் தான். ஒரு சில புக்கில் சி நோட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஈக்குவல் தான். ஓகே, இப்போ வி ஸ்கொயர் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம n மாலிகுல்ஸ்க்கு பதிலாக ஒன்லி 1 மாலிகுல் கன்சிடர் பண்ண போகிறோம். கன்சிடர் 1 molecule for time being. ஓகே, 1 molecule என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு we'll just draw. it just என்ன பண்ணுது, it goes and collides maybe with the wall, கண்டெய்னரோட வால்யூம். இந்த பக்கம் போகிறப்போ அதனோட வெலாசிட்டி வந்து என்னது ப்ளஸ் விஎக்ஸ். இது வந்து எக்ஸ் டைரக்ஷன்றதுனால திருப்பியும் ஹிட் ஆகிட்டு திருப்பியும் பேக்வேர்டில் வருது அதே மாலிக்யூல். ஃபஸ்ட்டு இந்த டைரெக்ஷனில் போச்சு, இந்த டைரெக்ஷன் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் வரப்போ அதனோட வெலாசிட்டி வந்து மைனஸ் விஎக்ஸ். மாஸ் வந்து அதனோட மாஸ் வந்து ஸ்மால் எம். ஓகே, அப்போது எம் மாஸ் இருக்க ஒரே ஒரு மாலிக்யூல் என்ன பண்ணுது, it just goes with the Vx velocity and hits the container wall. இது வந்து வால் ஹிட் பண்ணிவிட்டு திருப்பியும் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷனால் எங்கே ஹிட் பண்ணிச்சோ திருப்பி அதே அளவுக்கு திருப்பியும் இட் கம்ஸ் பேக். அதான பர்ஃபெக்ட்லி. அப்போ கன்சிடர் 1 molecule just hitting the wall. ஓகே, அப்போ வந்து we can measure the momentum change.
Okay, consider one molecule which hits the container wall with the velocity plus Vx and returns with the minus Vx velocity after collision. அப்போ momentum change வந்து நம்ம measure பண்ணுறோம். momentum change வந்து என்னது for x direction. So we can write a momentum change. So momentum change in the x direction. In the x direction is delta px. Small change தான் dx. capital பெரிய change இருக்க delta px எழுதலாம். அப்போ delta px வந்து என்ன எழுதலாம்? delta px equal to ஃபஸ்ட்டு அந்த மாலிகுல் அதுக்கு வந்து ஒரு வெலாசிட்டி மாஸ் இருக்கு இல்லையா, அப்போது m இன்ட்டு டெல்டா வி. ஓகே, ஸோ வி வந்து ஃபஸ்ட்டு எப்படி போச்சு, ஃபஸ்ட்டு விஎக்ஸ் அப்படின்ற ஒரு வெலாசிட்டியோட போச்சு, மைனஸ் ஃபைனல் வெலாசிட்டி வந்து மைனஸ் விஎக்ஸ். ஓகே, தென் அப்போ என்னாச்சு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி எம் இன்ட்டு விஎக்ஸ் ப்ளஸ் விஎக்ஸ் என்னாச்சு 2mvxஆக மாறிடுச்சு. ஸோ இனிஷியல் சேஞ்ச் ஃபைனல் அதை வச்சு பண்ணுறப்ப உங்களுக்கு என்னாச்சு, உங்கள் மூமெண்டம் சேஞ்ச் அலாங் தி எக்ஸ் டைரெக்ஷன் வந்து we can write it as delta px equal to 2mvx. ஓகே, அப்போது similarly we can write delta py for the y direction. delta py equal to 2mvy எழுதலாம். delta pz அந்த along the z axis 2mvz எழுதலாம். இல்லை நீங்கள் சி காம்போனண்ட்டில் எழுதுறீங்கனாக்கா என்ன எழுதலாம், delta px equal to 2mu, அதே மாதிரி delta py is equal to 2mv, delta pz is equal to 2mw. ஓகே, ஃபார் சி காம்போனண்ட்லாம் ஒன் ஏன் ஜஸ்ட் ஏன்னா ஒரு சில புக்கில் சி காம்போனண்ட்டில் எழுதிருப்பாங்க. இந்த இது எல்லாமே சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கால் இல்லைனா தனித்தனி ஈக்குவேஷனாக கூட போட்டுக்கலாம். ஜஸ்ட் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு இது ஈக்குவேஷன் 2 and 3 4ன்னு வச்சுப்போம். equation 2, equation 3 and equation 4. இப்போது நம்ம வெலாசிட்டி இப்போ டிஃபைன் பண்ண போகிறோம். how do we define velocity? velocity in x direction is vx equal to dx by dtன்னு சொல்லலாம். லார்ஜ் சேஞ்சாக இருந்தால் டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. இது என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஆக்சுவலி என்னென்னா இந்த மாலிக்யூல் இந்த டைரெக்ஷன் போயிட்டு திரும்பி வந்துச்சு இல்லையா, இவ்வளோ டைரெக்ஷனுக்கு லென்த் எல்லு, திருப்பி வரப்போ 2l, ஆவரேஜ் எடுக்கிறப்போ எல் 2l/2 எல்லுன்னு தான் வரும். அப்போ வந்து we can write the displacement delta x equal to 2l/2 equal to l. ஓகே, ஏன்னா ஆவரேஜ் தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து எல்லுன்னு வந்துடும். அப்போது விஎக்ஸ் வந்து நம்ம என்னென்னு எழுதலாம், டெல்டா எக்ஸ் பை டெல்டா டின்னு எழுதலாம். டெல்டா எக்ஸ் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சோம், எல்லுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், எல் பை டெல்டா டி. இப்போ எனக்கு டெல்டா டி வந்து வேணும்.
இதுதான் வந்து சேஞ்ச் அந்த டைம். ஓகே, அப்போது இந்த ஈக்குவேஷனில் இந்த டெல்டா டி இந்த பக்கம் கொண்டு வந்தால் கால் திஸ் அஸ் ஈக்குவேஷன் 4 வரைக்கும் தான் ஈக்குவேஷன் 5. இது வந்து 6. இப்போ 6 ரீஅரேஞ்ச் பண்ணுறப்ப வாட் ஐ கெட் இஸ் டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு எல் பை விஎக்ஸ் ஃபார் த எக்ஸ் காம்பனண்ட். Similarly, for the y component, delta t is equal to L by Vy. Similarly, for the z component, delta t is equal to L by Vz. Okay. இப்போது நம்ம என்னென்னா டோட்டல் மூமெண்டம் சேஞ்ச் இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து நீங்கள் இது வரைக்கும் ஈக்குவேஷன் 4 5 6 அப்போ 7 8 9 போட்டுப்போம். ஈக்குவேஷன் இது 7 8 and 9. பட் மூமெண்டம் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அதை வந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, டோட்டல் மூமெண்டம் சேஞ்ச், டோட்டல் momentum change per unit time. ஸோ அது வந்து என்னது, அது வந்து டெல்டா பி டோட்டல் பை டெல்டா டி. ஓகே, ஸோ டெல்டா பி டோட்டல் வந்துன்னா என்னது, 3 காம்போனண்ட்டுக்கு எழுதணும். தட் இஸ் டெல்டா பிஎக்ஸ் பை டெல்டா டி ப்ளஸ் டெல்டா py by delta t plus delta pz by delta t. ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே px py எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். டெல்டா px வந்து என்னது 2mvx, py 2mvy. அப்புறம் டெல்டா டி ஃபார் ஈச் காம்போனண்ட்டுக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு. அப்போது சப்ஸ்டியூட் அந்த ஈக்குவேஷன்ஸ் என்ன 2 3 4 அண்டு 7 8 9. அப்போது சப்ஸ்டியூட் இது வந்து ஈக்குவேஷன் 10ன்னு வச்சுக்கலாமா, 10. ஸோ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன்ஸ் 2 3 4 அண்டு 7 8 9 இதெல்லாம் ஒரு செட் இல்லையா. இப்போது டெல்டா பி டோட்டல் பை டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு டெல்டா பிஎக்ஸ் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சோம் 2m vx பை எல், இதுதான் வந்து டெல்டா பிஎக்ஸ் டிவைட் பை டெல்டா டி என்னென்னு கண்டுபிடிச்சோம் எல் பை விஎக்ஸ். ஓகே, சிமிலர்லி டெல்டா பி என்ன கண்டுபிடிச்சோம் 2m vy பை எல், இது எல் பை vy. சிமிலர்லி டெல்டா பிz வந்து என்னென்னு கண்டுபிடிச்சோம் 2m vz பை எல் டிவைட் பை எல் பை vz. இப்போது இந்த ஈக்குவேஷனை நம்ம எழுதுகிறப்போ என்ன வரும்னா 2m vx by l into இது ஈக்குவேஷன் இந்த டிவிஷனில் இருக்கிறது மேலே கொண்டு போனால் vx by lன்னு வந்துடும். இங்கேயும் அதே மாதிரி தான் 2m v y by l is into v y by l. I guess எழுதுறது ரைட்டு தான் நினைக்கிறேன், இல்லை தப்பு, வெறும் 2mu
டெல்டா பிஎக்ஸ் வந்து ஒரு 2mu யா வெறும் 2mvx தான், சாரி, எல் வராது, டெரிபிளி சாரி. ஓகே, சாரி. இதான் சம்வேர் ஐ மேக்கிங் மிஸ்டேக்குன்னு ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ மிஸ்படி ரைட் தான். ஓகே, ஜஸ்ட்டு அந்த ஒரு எல் மட்டும் கிடையாது, வெறும் 2mvx தான், டெரிபிளி சாரி. இன்டூ ஸோ ஈஸி தான், 2m vz இன்டூ vz பை எல். ஸோ ஃபைனலாக வரப்போ வந்து என்ன வரும்னா 2m vx ஸ்கொயர் பை எல், இங்கேயும் வந்து 2m vy ஸ்கொயர் பை எல், இங்கே 2m vz ஸ்கொயர் பை எல். நீங்கள் வெறும் எக்ஸ் காம்பனண்ட் கண்டுபிடிச்சிக்கூடும், ஒய் காம்பனண்ட்டுக்கு இதே மாதிரி ரிப்பீட் கூட பண்ணலாம். ஸோ நான் ஜஸ்ட் இண்டிவிஜுவல் காம்பனண்ட்டுக்கு எழுதிட்டேன். ஸோ இதில் காமன் பார்ட் வந்து என்ன, 2m பை எல். ஓகே, அப்போ டெல்டா பி டோட்டல் பை டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 2m by L Vx square plus Vy square plus V square Z. இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுங்கள், கேபிட்டல் வின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, கேபிட்டல் விக்கு ஸ்கொயர்னு சொல்லியிருக்கேன். அதாவது சின்ஸ் வி நோ தட் கால் திஸ் அஸ் அ ஈக்குவேஷன், என்ன இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் ஈக்குவேஷன் 7, 8, 9, 10 சொல்லியிருந்தோமா. தி ஈக்குவேஷன் இது வந்து கால் திஸ் அஸ் அ 11. இதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் 1ன்னு நினைக்கிறேன். ஈக்குவேஷன் 1 வந்து என்னது, இதுதான், vx ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர் ப்ளஸ் vz ஸ்கொயர். ஈக்குவேஷன் 1 கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 1 இன் ஈக்குவேஷன் 11. ஈக்குவேஷன் 1 வந்து என்னது, கேபிட்டல் v ஸ்கொயர் ஈக்குவல் டு vx ஸ்கொயர் ப்ளஸ் vy ஸ்கொயர் ப்ளஸ் vz ஸ்கொயர் தான் வந்து ஈக்குவேஷன் 1. இந்த 1 கொண்டு போய் 11ல் சப்ஸ்டியூட் பண்ணாக்கா வாட் வி கெட் இஸ் delta p total divide by delta t is equal to 2m by L capital V square. Call this as a equation 12. This is for one molecule. Okay, for one molecule. இப்போ நமக்கு சிஸ்டத்தில் வந்து n மாலிக்யூல்ஸ் இருக்குது. ஓகே, அப்போது ஃபார் n மாலிக்யூல்ஸ் இந்த சேஞ்ச் இன் த மொமெண்டம் பை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து என்னென்னு எழுதலாம், ஃபோர்ஸ்னு எழுதலாம். ஸோ இங்கேயே அதை நான் ஃபோர்ஸ்னு எழுதிடுறேன். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன, நமக்கு ஈக்குவேஷன் தெரியும், ஜஸ்ட் இங்கே டிரைவ் பண்ணுறேன். எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. எம்ஏவை எப்படி எழுதலாம், எம் இன்ட்டு டிவி பை டிடின்னு எழுதலாமா. ஓகே, அதாவது விச் இஸ் ஈக்குவல் டு டிஎம்வி பை டிடின்னு எழுதுகிறப்போ எம் வந்து ஸ்கொயர், இப்போ டிபி பை டிடின்னு ஆகிடும். ஓகே,
ஃபார் லார்ஜ் சேஞ்சுக்கு டெல்டா பி பை டெல்டா டின்னு எழுதலாம். இப்போ எஃப் வந்து நம்ம ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அப்போது ஃபார் 1 மாலிக்யூலுக்கு இவ்வளோனா ஃபோர்ஸ் ஃபார் n மாலிக்யூல், எஃப் ஃபார் n மாலிக்யூல்ஸ். இப்போது ஃபார் n மாலிக்யூல் எஃப் ஈக்குவல் டு 2m by L sigma I equal to 1 to n VI ஸ்கொயர். இதை ஐன்றது பார்ட்டிக்கல், எந்த பார்ட்டிக்கல்றது அது 1லேருந்து n வரைக்கும் ரேஞ்ச் ஆகும். சம்மேஷனில் இது எழுதுகிறோம். கால் திஸ் as a ஈக்குவேஷன் 13. இப்போது இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா வித் ரெஸ்பெக்ட் டு மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி வச்சு எழுதலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து நமக்கு ஆவரேஜ் எப்படி எடுப்போம், ஆவரேஜ் வந்து ஸோ வி ஆவரேஜ் இல்லை வி மீன் ஈக்குவல் டு சிக்மா விஐ பை டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எழுதுவோம். அப்போது வி ஸ்கொயர்னா என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுக்கு ஸ்கொயர் பை என்னன்னு எழுதுவோம். அதாவது வெலாசிட்டி ஸ்கொயர் பை n. ஸோ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ வி ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். வி ஆவரேஜ் வெலாசிட்டி ஸ்கொயர் ஈக்குவல் டு வி மீன் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்மா விஐ ஸ்கொயர் பை என்னன்னு எழுதலாம். இதை திருப்பியும் ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ரீஅரேஞ்ச் பண்ணுறப்ப இதிலேருந்து எனக்கு சிக்மா விஐ வேணும். அப்போ n வந்து இந்த பக்கம் போகும். அப்பான் ரீஅரேஞ்சிங் யூ கால் திஸ் as a 14. 14லேருந்து இது ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணுறப்ப சிக்மா விஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு n இன்ட்டு வி ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ஸ்கொயர் இல்லை வி மீன் ஸ்கொயர். ஓகே, we call this as a equation 15. இப்போ substitute equation 15 in the 13. இங்கே 13ல இங்கே என்ன டேர்ம் இருக்குது நமக்கு, இந்த சிக்மா மீன்ஸ் சிக்மாவோட I equal to 1 to n வந்து இருக்குது. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப substitute 15 in 13. இப்போ what we get, f equal to f equal to 2m by L sigma vi square equal to 2m by L v average square divide by into n. இப்போ இதுக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனில் இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ 2mn v average square f equal to, so upon writing f equal to 2mn by L into v average square. அடுத்து நம்ம ப்ரெஷர் டிஃபைன் பண்ணுறோம். ப்ரெஷர்னா என்ன, ஃபோர்ஸ் பர் யூனிட் டைம் வீக்கன். ஸோ இதுக்கு முன்னாடிக்கு எத்தனை ஈக்குவேஷன் நம்பர் எழுதியிருந்தோம், ஈக்குவேஷன் நம்பர் இஸ் 15 வரைக்கும் எழுதுறேன். இப்போ கால் திஸ் as a equation 16. இப்போது நமக்கு ப்ரெஷர் வேணும். ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் ஏரியா. நம்ம ஏற்கனவே ஏரியா வந்து ஃபார் த கியூபுக்கு என்னன்னு சொல்லியிருந்தோம், 6L ஸ்கொயர். 17 நமக்கு we know that இங்கே F வந்து 16, A வந்து 6L ஸ்கொயர். ஓகே, அண்டு F வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன் 16ல். இப்போ substituting 16 and equation for the area, we get pressure equal to pressure of the gas P equal to
F by A to mn into V average velocity square L divide by 6L square. Okay. So pressure equal to mn V average square divide by L into L square வந்து 6L cube மாறும். இந்த 2வும் 6ம் கேன்சல் அவுட் ஆகும். 1 2s are 2, மேலே வந்து 1 டைம், இது 3 டைம். இப்போ 1/3 வந்து வந்துடும். 1/3 L cube வந்து என்னன்னா வால்யூம்ட்டு எழுதலாம். L cube equal to volume V. VLன்னு கூட போடுறேன். VLனா வால்யூம்ட்டு. ஓகே. வெறும் V ஆவரேஜ்னா வெலாசிட்டி, இங்கே வந்து இது Vனா வால்யூம். அப்போ P becomes 1/3 mn V average velocity square divide by volume VL. நீங்கள் வால்யூம் கூட எழுதிக்கோங்க. So which is equal to pressure into volume equal to 1/3 mn velocity V average velocity square. இதுதான் வந்து கைனெட்டிக் கேஸ் தியரி ஈக்குவேஷன். அப்போது நம்ம ஏற்கனவே V average velocity என்னன்னு பார்த்தோம், 3RT √3RT/m பார்த்துருக்கோம். அதை ஸ்கொயர் பண்ணுறப்போ 3RT/mன்னு சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து கைனெட்டிக். ஸோ இதே வந்து சியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் PV V ஃபார் வால்யூம் 1/3 mn C ஸ்கொயர். Cனா வந்து இங்கே ஆவரேஜ் வெலாசிட்டி. அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டே வந்து ஆவரேஜ்ன்ற மீனிங் தான் கொடுக்கும். அந்த இதை போட்டால் நம்ம ஆவரேஜும் போட தேவையில்லை, ஏன்னா இங்கே இன்னொரு 2 வீன்றதுனால சும்மா நான் ஆவரேஜ்ன்றதால சப்ஸ்கிரிப்ட் கொடுத்து, இதனோட மீனிங்கே வந்து ஆவரேஜ் தான். இது பேர் என்ன, லைக் ஆவரேஜ், டேக்கிங் ஆவரேஜ். ஓகே. இதுக்குள்ளே நீங்கள் எந்த நம்பர் போட்டாலும் எக்ஸ்பெக்டட் வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூ சொல்லுவோம். இதுதான் வந்து கைனெட்டிக் கேஸ் தியரி ஈக்குவேஷன். ஓகே. அது பாஸ்ட்லேட்ஸ் தான் நம்ம டிரைவ் பண்ணுறது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 மாலிக்யூலுக்கு கன்சிடர் பண்ணுறோம். அது போயிட்டு ஒரு வாலை ஹிட் பண்ணிட்டு திரும்பவும் வருது. அதனோட மொமெண்டம் சேஞ்சு ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுறோம், இந்த எக்ஸ் டைரக்ஷன். அதுக்கப்புறம் அதனோட டெல்டா டி வந்து நம்ம வெலாசிட்டி காம்போனண்ட்லேருந்து கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் வந்து எஃப் எழுதுகிறோம் ஃபார் ஆல் த காம்போனண்ட்ஸ். அப்புறம் ஃபார் என் மாலிக்யூல்ஸ்க்கு எழுதுகிறோம். என் மாலிக்யூல்ஸ்க்கு எழுதுகிறப்போ நமக்கு வந்து என்ன வருது, வி ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ஸ்கொயர் உள்ள வந்துடுது. அதுக்கப்புறம் ப்ரெஷர் எழுதுகிறோம். ப்ரெஷர் வந்து F/A. இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்க ஃபார்முலா வெரி வெரி சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு சேஞ்ச் இந்த மூமெண்ட்டும் வந்து கொலிஷன்லேருந்து எடுத்தோம். இந்த வந்து டைம் வந்து நம்ம வெலாசிட்டி V = dx/dt வச்சு எடுத்தோம். இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் டெல்டா P/ΔT டிவைட் பண்ணால் நமக்கு ஃபோர்ஸ் வந்துடும். இந்த ஈக்குவேஷனில் சிக்மா VI ஸ்கொயர் பண்ணுறப்ப ஆவரேஜ் வெலாசிட்டி டேர்ம் உள்ளே கொண்டு போய் போட்டுறோம். அதுக்கப்புறம் நமக்கு ப்ரெஷர் தான் வேணும். ப்ரெஷர் போடுறப்போ F/A, ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஸோ அப்போ ஏரியா வந்து ஃபார் க்யூப்ன்றதுனால 6L ஸ்கொயர்னு போடுறோம். இதெல்லாமே போடுறப்போ ஸோ ஃபைனலி வாட் வி கெட், ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் ஈக்குவல் டு 1/3 மாஸ் ஆஃப் த இது டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அண்டு வி ஆவரேஜில் C ஸ்கொயர். வி ஆவரேஜ் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டியோட இது. ஸோ இங்கே இருக்க V வந்து வால்யூம், லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து, ஸோ இது வந்து ஒரு எனர்ஜி டேர்ம். எப்போயுமே P அண்ட் V வந்து உங்களுக்கு எனர்ஜி டேர்ம். இதை மல்டிப்ளை பண்ணால் இப்போ இது ப்ரெஷர், இது வால்யூம், அதை மல்டிப்ளை பண்ணுறப்ப வந்து M × NC ஸ்கொயர் சொல்லுவாங்க, இல்லை NV ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதான் வந்து கைனெட்டிக் கேஸ் தியரி ஈக்குவேஷன். கைனெட்டிக் கேஸ் தியரி ஈக்குவேஷன்.
ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் வீடியோ. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இது மெயினாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிலபஸில் இருக்குது, அதனால் அவங்களுக்காக டிரைவ் பண்ணுது. ஸோ மேபி பிஜிடிஆர்பி அண்ட் யூஜிடிஆர்பி படிக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். ஸோ கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.